100 ரூபா கொடுமா. 100 ரூபாவா? ஆமாம்மா. சரிம்மா. சரிம்மா போ. என்ன விஷயம்? என் பொஞ்சாதி என் அத்தை பொண்ணு முத்தழகு இந்த கம்பெனிக்கு தான் வேலைக்கு வந்தா. அவள் உள்ளே இருக்காளான்னு பார்க்கணும். ஆமாம், முகத்தில் என் கச்சிப்பு கட்டியிருக்கீங்க. இல்லைங்க, டஸ்ட் அலர்ஜி. உள்ள துணியெல்லாம் தச்சிட்டு இருப்பாங்க. அது ஏதாவது பட்டுச்சுன்னா தும்மல் வரும். சரி, அதுக்காக தான். அப்படியா? சரி, இதில் ஒரு கையெழுத்து போட்டு உள்ளே போங்க. சரி, உள்ளே போய் பாருங்க. மேடம். சொல்லுங்கண்ணா. இங்க முத்தழகுன்னு ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்ந்துச்சா? ஆமா, புதுசா ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்ந்திருக்கு. அவங்க குடோன்ல தான் வேலை செய்யறாங்க. நீங்க வேணா அங்க போய் பாருங்க. குடோன் எங்க இருக்கு? இந்த பக்கம் போங்க. சரி. ஓகே. வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வா மாமா. வாயை மூடிட்டு வா. மாமா. மேடம், என்ன மேடம் திடீர்னு ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க? சஞ்சீவுக்கு லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கேன். சஞ்சீவ் சார் ஆபீஸ்க்கு வராரா? சஞ்சீவ் ஆபீஸ்க்கு வராராவா? அப்போ சஞ்சீவ் ஆபீஸ்ல இல்லையா? இல்ல மேடம், ஆபீஸ்க்கு வரலையே மேடம். என்கிட்ட ஆபீஸ்க்கு வரதா தானே சொன்னாரு. மேடம், டோன்ட் வரி மேடம். உங்ககிட்ட ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லியிருந்தா அவர் ஆபீஸ்க்கு தான் வருவார். அவர் வர வழியில யாராவது கிளையண்ட் பார்க்க போயிருப்பாரு. நீங்க கேபின்ல உட்காருங்க மேடம், அவர் கண்டிப்பா வந்துருவாரு. நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் மேடம். சரிண்ணா. உள்ள உட்காருங்க. மாமா, மாமா நில்லு மாமா. மாமா, மாமா, மாமா நான் சொல்றது கேளு. பேசாத சொல்லிட்டேன். ஏம்பா, இப்பதான் வேலைக்கு போறேன்னு சொன்னா நீங்க அப்படியே விட்டுருவீங்களா? ஏன்பா இப்படி இருக்கீங்க? மா, நீங்க சொல்ல மாட்டல? இல்ல பாண்டி. பேசாதம்மா. அத்தை மாமாவை திட்டாதீங்க மாமா. அவங்க வேலைக்கு போகாதன்னு தான் சொன்னாங்க. நான் தான் உங்க பேச்சு மீறி போனேன். நீங்க
என்ன தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு கொடுங்க. தயவு செஞ்சு அவங்கள எதுவுமே கேட்காதீங்க. மாமா, எனக்கு கார்மெண்ட்ஸ் கம்பெனில டெய்லரிங் தெரியாதனால துணிகளை இறக்கி வைக்கிற வேலை தான் கிடைச்சது. அது துணி அடிக்க வைக்கிற வேலை இல்ல, மூட்டை தூக்குற வேலை. நான் டெய்லரிங் வேலை கத்துக்கிற வரைக்கும் துணியை இறக்கி வைக்கிற வேலை பார்க்கலாம்னு நினைச்சேன். நான் துணியை இறக்கி வைக்கிற வேலைக்கு போனதுக்காக தான் மாமா என் மேல கோபம் ஆயிடுச்சு. முத்தழகு மூட்டை தூக்கி இந்த குடும்பத்தை காப்பாத்துற அளவுக்கு இப்ப என்ன ஆயி போச்சு? ஏன் என்னால குடும்பத்தை காப்பாற்ற முடியாதா? இவளுக்கு சோறப்பட முடியாதா? ஐயோ மாமா, உங்களால குடும்பத்தை காப்பாற்ற முடியாதுன்னா நான் வேலைக்கு போகல. உன்னை நான் பேச வேணாம்னு சொன்னேன். மாமா, நீ ராத்திரியும் பகலுமா கண்ணு முழிச்சு வேலை பார்த்து கஷ்டப்படுறதெல்லாம் என்னால பார்க்க முடியல மாமா. அதான் உனக்கு உதவியா இருக்குமேனு. எனக்கு உதவியா இருக்கணும்னு நீ கஷ்டப்பட போயிட்டியா? நான் உன்கிட்ட கேட்டேனா எனக்கு வேலை செய்ய கஷ்டமா இருக்கு, நீ வந்து உதவி பண்ணுன்னு உன்கிட்ட கேட்டேனா? மாமா, சும்மா உதவி கேட்டு பண்ண நீ எனக்கு யாரோ இல்ல. நீ எனக்கு தாலி கட்டின புருஷன். நீ கேக்காட்டி கூட, நீ வேண்டான்னு சொன்னா கூட, ஏன் நீ என்ன வெறுத்தா கூட நான் உனக்கு உதவி பண்ணுவேன். நீ ராத்திரி முழுக்க வண்டி ஓட்டி கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால எப்படி மாமா சும்மா இருக்க முடியும்? அதான் நான் வேலைக்கு போயிட்டேன். அதான் வேலைக்கு போயிட்டியா? பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பிட்டு உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு நான் கையாலாகாதவனா? நீ ஏன் மாமா அப்படி நினைக்கிற? ஏன் புருஷன் தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கணுமா? குடும்பத்தை காப்பாத்தணுமா? பொம்பளைங்க வேலைக்கு போய் சம்பாதிக்க கூடாதா, இல்ல குடும்பத்தை காப்பாத்த கூடாதா? அதுக்காக மூட்டை தூக்கு போயிடுவியா? என்னமா இவ? கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வைக்க மாட்டியா? ஏ, என்ன முத்தழகு நீ பாண்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் வேலைக்கு போன. அத நான் இல்லன்னு சொல்லல. ஆனா நீ நல்லா யோசிச்சு பாரு. நீ எப்படி பாண்டி மேல பாசம் வச்சிருக்கிறியோ அதே மாதிரி தானே பாண்டி உன் மேலயும் பாசம் வச்சிருப்பான். பொண்டாட்டி மூட்டை தூக்குறத எந்த புருஷனால தாங்கிக்க முடியும்? நீயே சொல்லு. தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தான் பொண்டாட்டி நல்லா இருக்கணும் தானே ஒவ்வொரு புருஷனும் நினைப்பான். பொண்டாட்டி மூட்டை தூக்கி சம்பாதிக்கிற காசுல எந்த புருஷனால நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிட முடியும்? மாமா, உன் கோவம் எனக்கு புரியுது மாமா. நீ கஷ்டப்படுறீங்கிறதுக்காக தான் உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் ஒரு வேலைக்கு போலான்னு முடிவெடுத்தேன். நான் எடுத்த இந்த முடிவே உன்னை இவ்ளோ காயப்படுத்தும்னு தெரிஞ்சா நான் வேலைக்கே போயிருக்க மாட்டேன். நான் கார்மெண்ட்ஸ் வேலைக்கு போனது ஏன் தப்புதான். இப்ப எனக்கு அது நல்லா புரிஞ்சிருச்சு. இனிமே நான் வேலைக்கு போக மாட்டேன் மாமா. மாமா, என் மேல கோவப்படாத மாமா. என்கிட்ட பேசு மாமா. இனிமே நீ வேலைக்கெல்லாம் போக மாட்டியே? சத்தியமா போக மாட்டேன் மாமா. ஏலே பாண்டி, முத்தழகுக்கு நீ ராத்திரி முழுக்க வேலைக்கு போறதுனால தானே இவ்வளவு பிரச்சனை. பேசாம நீ பகல் வேலைக்கு மாறிடண்டா. ஆமாவே, பகல் வேலைக்கு மாறிக்கோ. இல்ல, இப்போதைக்கு இந்த வேலையெல்லாம் விட வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு போகட்டும். அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு பகல் வேலைக்கு மாறிக்கிறேன். சரியா? மாமா, என்ன இது புது போனு? அது நான் வேலை பார்க்கறேன்ல, அந்த ஆபீஸ்ல கொடுத்தாங்க. ஓ, வேலைக்கு சேர்ந்த ஒரே நல்ல போன்லாம் கொடுக்குறாங்களா? அப்படின்னா நீ வேலை பார்க்குற கம்பெனி நல்ல கம்பெனி தான் போல. எனக்கு இதெல்லாம் சரிதான் மாமா.
ஆனா இந்த ராத்திரி வேலை தான் இடிக்குது. ஏன் மாமா, நீ இதே கம்பெனில பகல் வேலை இருக்கான்னு கேட்டு பாரு. ம் கேட்குறேன் அத கொஞ்சம் சிரிச்சிட்டே தான் சொல்ல. கேட்குறேன். அவ்வளவுதான், இதுக்கு மேல எதிர்பார்க்க முடியாது. மா தீபாவளி அதுமா ஆர்டர் அனுப்பி வைக்கணுமா, சீக்கிரமா பாருங்க என்ன. சரிங்க சார். மா கொஞ்சம் சீக்கிரம் வேலையை முடியுமா, அவங்களே கொஞ்சம் முடிக்க சொல்லுமா. நிஷா சார். என்ன இங்கே அங்கேயும் சுத்திட்டு இருக்க? குஜராத்ல இருந்து அந்த மெட்டீரியல் எல்லாம் வந்துருச்சா? வந்துருச்சு சார். சரி சார், அபி மேடம் ஆபீஸ் வந்திருக்காங்க. தங்கச்சி ஆபீஸ்க்கு வந்திருக்கா? ஆமா சார். எதுக்கு தெரியல சார், கையில லஞ்ச் பேக் வச்சிருந்தாங்க. சஞ்சய் சார் கேபின்ல வெயிட் பண்றாங்க. அப்படியா? ஆமா சார். சரி நீ போ. ஓகே சார். என்ன திடீர்னு வந்திருக்கா? ஐயோ அச்சச்சோ, தங்கச்சி ஆபீஸ்க்கு வந்திருக்கே. என்ன பார்த்தா மாப்பிள்ளை எங்கன்னு கேக்குமே, இப்ப என்ன பண்றது? பேசாம தங்கச்சி கண்ணில் படாம எஸ்கேப் ஆயிடுவோம். அண்ணா காளி அண்ணா, தங்கச்சி என்ன பார்த்தது செத்த. அண்ணா ஐயோ பாத்துருச்சே. அண்ணா சஞ்சீவ் எங்கண்ணே? லஞ்ச் கொண்டு வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சஞ்சீவ் இன்னும் காணோம். மாப்பிள்ள இப்போ வந்துருவாமா, நீ போய் கேபின்ல இரு. நான் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணிட்டு உடனே வரேன், நீ போ. சரிண்ணே. ஐயோ, நம்ம மாப்பிள்ளை இப்ப எங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. சரி ஃபோன் பண்ணி கேட்டுருவோம். ஏமா ஒரு மாதிரியா இருக்கா? பின்னென்ன ஸ்ரீஜா, இதெல்லாம் ஒரு காரா? நம்மள ஹாப்பியா சொந்த கார்ல போயிட்டு இருந்தோம். தேர்ல போன நம்ம தெருவுல போற மாதிரி இருக்கு. சொந்த கார்ல போயிட்டு இருந்த நம்ம இப்ப கால் டாக்ஸில போயிட்டு இருக்கோம். மா அதுக்கு என்னம்மா பண்றது? சந்தோஷ் நம்மள கார் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டான்ல. அந்த மைதா மாவு நம்மள கஷ்டப்படுத்தணும்னே கார் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டா ஸ்ரீஜா. அவன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வையி, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தூங்கும் போது தலகாணியை வச்சு அமைக்க அப்படியே சாவடிச்சிருவேன் அவனை. விடுமா, பாத்துக்கலாம். நமக்கு என்ன காரா முக்கியம்? அந்த அபி வாழ்க்கை தான் முக்கியம். அன்னைக்கு மட்டும் நம்ம வீட்டுல கார் ஆக்சிடென்ட் பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் அந்த சஞ்சீவ அபி முத்தழகு கிட்ட மாட்டி விட்டுருக்கலாம். அந்த அபியும் சஞ்சீவும் பிரிஞ்சிருப்பாங்க. ச்சே, எல்லாம் போச்சு. விடு ஸ்ரீஜா, இந்த சஞ்சீவ் பண்ற ஆள் மாறாட்டத்துக்கு கண்டிப்பா நம்ம கையில ஒரு நாள் சிக்குவான். அன்னைக்கு பாத்துக்கலாம். ஏ ஸ்ரீஜா, ஸ்ரீஜா என்னம்மா? அங்க பாரு, அங்க பாரு. முத்தழகு இவ என்னம்மா சென்னையில இருக்கா? அதானடி. கார் ரிவர்ஸ் எடுங்க, ரிவர்ஸ் எடுங்க. அண்ணா வண்டியை ரிவர்ஸ்ல எடுங்க. ஓகே மேடம். இறங்குமா. ஏன் ஸ்ரீஜா, முத்தழகு இந்த பக்கம் தானே போனா? எங்க போயிருப்பா? இருமா, அவளுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். ஃபோன் பண்ணு. மா, முத்தழகு போனை எடுக்கவே மாட்டேங்கிறாமா. ஸ்ரீஜா, நம்ம பார்த்தது முத்தழகு தானா இல்ல வேற யாராவதா?
முத்தழகுதாம்மா. சஞ்சீவ் தான் முத்தழக ஊர்ல இருந்து சென்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும். சஞ்சீவிய முத்தழக சென்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும். ஆ, பாண்டியாவும் சஞ்சீவாவும் நடிக்க ஈஸியா இருக்கும்ல, அதுக்குதான். மா, சஞ்சீவ் அபி முத்தழகுக்கு நடுவுல ஆள் மாறாட்டம் பண்ற விஷயத்த முத்தழகு கிட்ட சொல்லிட்டா போதும். அவ சஞ்சீவ் கிட்ட சண்டை போட்டு அபி கிட்ட இருந்து சஞ்சீவ எப்படியாவது பிரிச்சு அவனை ஊருக்கே கூட்டிட்டு போயிடுவா. இத நம்ம எப்படியாவது பண்ணியே ஆகணுமா? சரி, வா போலாம். சரி போலாம். எவ பாண்டி, என்னம்மா? இன்னும் 2 நாள் கழிச்சு நல்ல முகூர்த்தம் வருது. அன்னைக்கு முத்தழகுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை பண்ணிடலாமா? சரிம்மா, பண்ணிடலாம். சரி வா முத்தழகு, காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? எல்லாம் வாங்கிட்டேன் அத்தை. ஆனா நம்ம ஊர் மாதிரி இல்ல அத்தை. எல்லா காய்கறியும் கொள்ள விலை விக்கிறாங்க. எந்த காய்கறி எடுத்தாலும் நம்ம ஊரை விட 3 மடங்கு 4 மடங்கு அதிகமா சொல்றாங்க. அதாமா சென்னை அப்படிதான் இருக்கும். இங்க ஆகிற செலவெல்லாம் பார்த்தா நம்ம எல்லாரும் சென்னையில வாழணும்னா மாசம் எப்படியும் 50,000 60,000 இல்லாம முடியாது போல இருக்கே. மாமா, மாமா. என்ன முத்து, சாப்பாடு ரெடியா? நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருக்கேன், நீ உட்காரு, கொண்டு வர. உட்காரு. மாமா, நீங்களும் சாப்பிட வாங்க. இல்லம்மா, எனக்கு பசி இல்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அத்தை, நீங்க? இல்லம்மா, எனக்கு இப்ப வேணா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீ பாண்டிக்கு சோறு போடு. நீ சாப்பிடு. போதும் போதும். இன்னும் கொஞ்சம். முத்தழகு, கறி குழம்பு சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் மாமா. மாமா. வேணாம், வயிறு ஃபுல்லாயிடுச்சு, போதும். மாமா, நீ வை, நான் பாத்துக்கிறேன். நீ போய் கை கழுவிக்கோ.